பகுத்தறிவு, முற்போக்கு, அது இதெல்லாம் பேசிட்டு ஒரு அடிமை கூட்டத்தை தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ணிக்கிட்டு எங்க தளபதி வந்துட்டாங்க, இப்போ எங்க ஐயா, எங்க சின்ன ஜம்பி, எங்க ஐயா உதயநிதியும் வந்துட்டாங்க, அவங்கள பார்க்க போறோம், முதலமைச்சராக்கி பார்க்க போறோம். அடுத்து அப்படியே ஐயா இன்பநிதியும் ஆக்கிட்டோம்னா, அதை பார்த்துட்டோம்னா நான் இறந்துருவேன். ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா இந்த தொகுதி 100 கோடி. யார் எடுக்கிறான்? சும்மா அவன் பூச்சாண்டி காட்டுறானா, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்ன வீட்டு வாசல் அப்படி வெல்கம் போட சென்றி மாதிரி நிப்பியா? அவர்கள் சொல்வார்கள் முடியட்டும் விடியட்டும், முடியட்டும் விடியட்டும். உங்களுக்கு முடியட்டும் தமிழின மக்கள், எங்களுக்கு ஈரோடு கிழக்கில் விடியட்டும். கோட் சூட் போட்டு அந்த இது மாதிரி போட்டு சபாரியை போட்டு கடகடன்னு 10 பேர் ஓடியா தான் பாருங்க. ஐயோ இவன் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டு நடத்தி விட்டான். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கு வேண்டாம் என்று எண்ணுகிற பாரதிய ஜனதா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வரி வேண்டாம். நல்ல ஆண்மகன் சொல்லு பாப்போம். சிந்தனை நமக்கு அந்த குடும்பத்தை விட்டா வேற குடும்பம் சரி வராது. உன் குடும்பம் கூட உனக்கு சரி வராதையா? இவன் 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இந்த இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக. விடுதலை உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம். வடிவேல் இந்த 2 பையன் இப்படி தூக்கி போடுவாங்க. காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல. ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு, காசு கட்டுக்கட்டா இருக்கு. பேனா வைக்க காசு இருக்கு. அதனால் வார்த்தையில சும்மா கருத்து சுதந்திரம், ஊடக அறம், தர்மம் இதெல்லாம் பேசிட்டு செய்தி சேகரிக்கிறவனை எதுக்கு தாக்கணும்? அப்ப என்ன வேணாலும் நீங்க செய்வீங்க, அதை வெளியில கொண்டு போயிடக்கூடாது, செய்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. இவர்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இவர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை. என்ன சாதனை? இங்க வா. என்ன சாதனை செஞ்சுட்டாங்க வா. அதற்கு பல கோடி விளம்பரம். அதற்கு எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல. பள்ளிக்கூடத்தை சீரமை, அதுக்கு காசு இல்ல. என் பங்காளி வடிவேல் இந்த 2 பையன் இப்படி தூக்கி போடுவாங்க. காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல. ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு, காசு கட்டுக்கட்டா இருக்கு. பேனா வைக்க காசு இருக்கு, வாக்குக்கு காசு கொடுக்க காசு இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அது ஒன்னத்துக்கும் உதவ போறதில்லை. அதற்கு இத்தனை கோடிகளை கொட்டி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இவ்வளவு கோடிகளை கொட்டி சேவை செய்ய நீங்க என்ன தேசப்பிதா காந்தியடிகளா இல்ல பெருந்தலைவர் காமராஜரா? 300 கோடி முதலீடு செய்தால் 3000 கோடி திருடலாம் என்ற நம்பிக்கை. அது எம்ஜிஆர் அவர்கள் படத்துல ஒரு பாட்டு வருது, நமது தாத்தா பட்டுக்கோட்டை எழுதுனது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீங்க திருந்தலும் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்காக ரொம்ப வருந்தணும். அந்த நிலை உருவாயிரும். அந்த நிலை உருவாயிரும். எனக்கு மக்கள் இப்ப ஓட்டு போடுறானோ இல்லையா, அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? அடுத்து நீதான், அடுத்து நம்ம ஆட்சி தாங்கிறான் வந்துச்சு. அப்ப என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது, பாத்துக்கிறீங்க. இது ஒரு முறை. என்னை கேட்டா நான் தனிப்பட்ட முறையில் என் மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன், இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் இது பணநாயக நாடு என்று அறிவித்து விடுங்கள். தேர்தல் நடத்தாதீர்கள், ஏலம் விடுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா இந்த தொகுதி 100 கோடி. யார் எடுக்கிறான்? அதிமுக பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு? 101 கோடிங்க. 101 கோடி ஏலம் எடுப்பார். ஒரு தரம் எங்க 150 கோடி. பெரிய தலைக்காரன், பெரிய பணக்காரன், அவர் 150 கோடி. ஏலத்தை விட்டு போப்பா, நாங்க புலப்பாத்துட்டு போறோம். சும்மா ஒரு டெண்டர் விடு, ஏழை விடு. அந்த பறக்கும் படைன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, அது படுத்துறங்கும் படை. எங்க மரம் இருக்கோ அங்க வண்டியை நிறுத்திட்டு படுத்துக்கிறது. நான் வந்துகிட்டு இருக்கேன், இங்க பரப்புரைக்கு வந்துகிட்டு இருக்கேன். வண்டி ஓர கட்டலாம். ஏய் இங்க வாயா, பணம் கொடுக்குறேன், உள்ள இருக்காயா? ஏய் போய. காமெடிங்களாயிட்டாங்களே இவங்க. சரி, அதுல என்ன கதை தெரியுமில்ல? அவன் என்னை நிறுத்த, என் பசங்க கருப்பு சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டு அந்த இது மாதிரி போட்டு சபாரியை போட்டு கடகடன்னு 10 பேர் ஓடியா தான் பாருங்க. ஐயோ இவன் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டு நடத்தி விட்டான்.
உண்மையிலே நடந்துச்சு. அவன் அதுக்கு பின்வாங்கிட்டான். கொடுமையா இருக்கு. வண்டியை திறந்தா ஒண்ணு இல்லைங்க, நகிகை 2 பெட்டி உள்ள வச்சு விடியா, எடுத்த பெட்டியில் 2 உள்ள வச்சு விடுன்னு இருப்பேன். செலவு காத்து இல்லையா? நான் கூட என்ன சொல்றேன், நீங்க காலையில இப்படி வீதி வீதியா போய் வாக்குறதுக்கு பதிலா அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துருங்க. ஆளுக்கு 500 கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து அண்ணன்ட்ட கொடுங்க. தேர்தல் செலவுக்கு, சாப்பாடு செலவு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. புரியுதா? இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப பாருங்க, எங்க அரபு கல்லூரி முதல்வர் எங்க ஐயா பேசுனாங்க, தம்பி கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் தலைவர்லாம் பேசுனாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் என் மக்கள்கிட்ட, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்கள் எதுக்காக திமுக வாக்கு செலுத்தணும் சொல்லுங்க? ஒரு காரணம் சொல்லுங்க, பிஜேபியை வரவிடக்கூடாது, அவ்வளவுதானே. பிஜேபிக்கு போடாத, தட்ஸ் ஆல். திமுகவுக்கு ஏன் போடணும்? இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு இவர்கள் செய்த ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார் இயேசு பெருமான். அவர் பத்த வச்சு விட்ட புரட்சி தீயை நீங்க எச்சை துப்பி அடைச்சு விட்டீல. எங்க அந்த தீ? அந்த தீச்சுடரை அணைய விடாமல் பாதுகாக்கிற புரட்சியாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியிலே கால்கெடுக்க பயணிக்கிற என் தம்பி தங்கைகள். அவன் நடக்கிறான், சோர்ந்தால் ஒரு கடை வாசலே, வீட்டு வாசலே துண்டை விரித்து கொண்டு படுக்கிறான், மறுபடியும் எந்திரிச்சு பயணிக்கிறான். ஏனென்றால் அவன் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு அப்படி. எப்படி? பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றால் 100 நாள் நடப்பேன். அதான் எங்க கோட்பாடு. புரட்சியாளர் செய்வதா எங்களுக்கு கற்பித்திருக்கிறான். ஒட்டிய வயிறு, உறுதியான கால்கள், எளிய சுமை, இதுதான்டா ஒரு புரட்சியாளருக்கு முதல் தகுதிங்கிறான். பாரு, 2-3 நாளைக்கு அந்த துணியை தோல்ல போட்டு தண்ணியை வச்சுட்டு அவனே நடந்து வந்துட்டு இருப்பான். பாரு, இப்படி ஒரு படையை காட்டுறா தமிழ்நாட்டு அரசியல. இந்திய அரசியல் வரலாற்றிலே கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம். அப்ப என்ன நடக்கும்? அநீதி இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள், துரோகம் செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீ வரி செலுத்தாதே என்கிறார். வரியை செலுத்தி அவனுக்கு வலிமைப்படுத்தி விட்டுறாதேங்கிறாங்க. நம் வரி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாக்கும் செலுத்தி அவர்களுக்கு வலிமை கொடுத்து விடும். என்னைய விட என்ன உனக்கு பாதுகாப்பு வந்துற போது? சொந்த பிள்ளை என்னைய நம்பாம எவனுக்கும் நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கியா? என்னைய போட்டு வெல்ல வை. உன்னை எத்தனை காலத்துக்கு சிறுபான்மை சொல்லி ஏமாத்திருக்கான்? சிந்திக்கிறியா இல்லையா? படிக்கிறீ இல்ல? எப்படி நீ சிறுபான்மையான? ஆக சிறுபான்மையா ஐயா ஸ்டாலின் தாப்பா, அவர் குடும்பம் தான். எம்ஜிஆர் சிறுபான்மை, ஜெயலலிதா சிறுபான்மை, கருணாநிதி சிறுபான்மை. நீ அவர் சிறுபான்மை மக்களின் தலைவர். ஆமா, அவர் சிறுபான்மை மக்களின் தலைவர் தான். அவரே சிறுபான்மை தானே. உலகத்துல எங்கேடா சாதி மதத்தை வச்சு இனத்தை அடையாளம் கண்டான்? யார பிரிச்சது? மனிதரை எவன் அடையாளம் கண்டா? அப்படி மொழி இனம்தான் அடையாளம். மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். உலகம் புறாதான், உலகம் புறா. இதான் வரலாறு. ஆனா இந்த நிலத்துல உன்னை சிறுபான்மை எப்படி நீ நம்பின? அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவனும் இந்த நாட்டின் குடிமகன், நீனும் இந்த நாட்டின் குடிமகன். அவனும் வரி செலுத்துறா, நீனும் வரி செலுத்துற. அவனும் வாக்கு செலுத்துறா, நீனும் வாக்கு செலுத்துற. இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கு வேண்டாம் என்று எண்ணுகிற பாரதிய ஜனதா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வரி வேண்டாம். நல்ல ஆண்மகன் சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். அஞ்சுற கோளையா? அஞ்சுற நீ வேற நாட்டில் வாழ்ற, வேற கிரகத்தில் வாழ்ற. இது ஒன்னாடு, இது ஒன்னிலம். உனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு உண்டு? எதுக்கு அஞ்சுற? எதுக்கு பயப்படுற? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். சும்மா அவன் பூச்சாண்டி காட்டுறானா, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்ன வீட்டு வாசல் அப்படி வேல்கம் போட சென்றி மாதிரி நிப்பியா? என்ன பாதுகாக்கிற? என்ன பாதுகாக்கிற? அதெல்லாம் காட்டுவாங்க. அதாவது ஒன்றை புரிந்து கொள்ள நீ அன்பு மக்கள், இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம், எங்க ஐயா எல்லாம் கூட குறிப்பிட்டாங்க. இந்த ஒரு தொகுதியில் வென்று நீ என்ன செய்வ சீமான்? அப்படி பார்க்கக்கூடாது.
தம்பி எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தான் தம்பி தொடங்கும். நீ போற நாளைய நல்லாட்சி என்கிற புரட்சி கோலத்திற்கு ஈரோடு கிழக்கில் புள்ளிய வையுங்கிற அடி வையே. ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய யாரும் நெருப்படுத்திக் கொண்டு போவதில்லை என் அன்பு உடன் பிறந்தார்களே. ஒரே ஒரு தீக்குச்சி, அந்த தீக்குச்சி ஈரோடு கிழக்கில் பற்றட்டும்ங்கிற. அவர்கள் சொல்வார்கள் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். உங்களுக்கு முடியட்டும் தமிழின மக்கள், எங்களுக்கு ஈரோடு கிழக்கில் விடிய. இது ரொம்ப முக்கியம். சும்மா வியாக்கியானம் பேசுவது அது சீமா தான் பேசுறான். அந்த பயிலெல்லாம் நல்ல பயிலெல்லாம் தான் பார்த்தா தெரிஞ்சு சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. போட்டா ஓட்டு வீணா போய் 50 ஆண்டுகளா இந்த 2 பேருக்கும் திருட்டு கும்பலுக்கு போட்டு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்குறத சிந்திச்சிருவாங்க பயங்கரமா. அது ஓட்டு வீணாயிரும், பிஞ்சிரும். என்ன தோசையாது இல்ல பழைய துணியா பிஞ்சிருது கிழிஞ்சிருது. போடப்பா எத்தனை முறை சொல்ற, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. புதிய ஒரு தேசம் எங்கள் முழக்க எப்படி வச்ச முன்மச்சம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை மதுமத போதை பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற ஒரு தூய ஒரு தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் ஜேலைக்கும் வேட்டிக்கும் கையேந்துகிற எழிலே இல்லாது தன்மானமிக்க இனக்கூட்டமாக இனி மக்களை மாற்றுவது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இலவச ஒளிச்சான இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. 500 ரூபா சம்பாதிக்க முடியாதா? 500 ரூபா எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய கொடுமை. 21ஆம் நூற்றாண்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட இனக்கூட்டத்தின் பிள்ளைகள். நினைச்சு பாரு, தீரன் சின்னமலை உடம்புல ஓடுன அந்த ரத்தம், அந்த குருதி ஓட்ட நமக்கு ஓடுதான் ஒரு தடவை கிள்ளி பாரு. பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், சுந்தரலிங்கனார், அழகமுத்துக்கோன், பண்டார வன்னியன், பெரும்பிடுகு முத்தரையர் இவர்கள் உடம்பெல்லாம் ஓடுன அந்த மரபணு உன் உடம்புல இருக்கான்னு ஒரு தடவை சோதிச்சு பாரு. இருக்கா? போடு விவசாயிக்கு. என்னது தாய்ப்பால்ல வீரம் எல்லாம் போச்சா? நம்ம குடிச்ச தாய்ப்பால்ல மான ரோஷமே இல்லாம போச்சா? நீ எப்படிப்பட்ட பரம்பரைன்னு தெரிஞ்சுக்க மாட்டேற. நீ இந்த வெள்ளக்காரன் பீரங்கி கிளப்பிட்டு வந்தான், துப்பாக்கி தூக்கிட்டு வந்தான், இங்க இருந்து அங்க சுற்றுவான். பீரங்கி அந்த 1 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து குறிவாத்து குண்டத்துக்கு போட்டு கொண்டு வருவான். என்கிட்ட பீரங்கியும் இல்லை துப்பாக்கியும் இல்லை, வெறும் வாலும் வேலும் தான் இருந்தது. சண்டைக்கு போனா செத்துருவான். என் பாட்டனுக்கு தெரியாதா? புலித்தேவனுக்கு, மருதுபாண்டிக்கு தெரியாதா? எங்க பாட்டிக்கு வேலுநாச்சியார் தெரியாதா? அழகமுத்துக்கோனுக்கு தெரியாதா? சுந்தரலிங்கனாருக்கு தெரியாதா? இல்ல பெரும்பிடுக்கு தான் தெரியாதா? எங்க மூதாதை முப்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தான் தெரியாது? தெரியும், தெரியும். சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனார்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று பாய்ந்தார்கள். ஏன்? மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனார்கள். ஒரே ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதுதான் இங்க புரட்சியாளர் சேகவரா சொல்றானே, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான். எழுந்து நில், எழுந்து நில். தன்மானமிக்க தமிழ் என பிள்ளைகள் எழுங்கள். தாய் தந்தையரை போய் நீ திருத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவன் நம்மள மூளையை கழுவி விட்டுவாங்க. அவன் பேசுறது எப்படிங்கிறீங்க? பரம்பரையா நான் திமுக என்ன பரம்பரை? திருட்டு திரும்ப ட்ரெயின் ஏறி வந்த பரம்பரை. என்ன பரம்பரை அவனுக்கு? என்ன பரம்பரை? தமிழ்நாடு ஊரா எங்க கல்வெட்டுல எல்லாம் உங்க பரம்பரை பெருமை எழுதி வச்சிருக்கு. ஒரு கொடுமை. நான் தம்பி என்னட்டுலாம் நீங்க கேக்குறது வீண் தம்பி. நான் திமுக அடிமை தம்பி. சிரிச்ச என்ன தம்பி சிரிக்கிறேன்? அடிமையா இருக்கிறத பெருமையா சொல்ற ஒருத்தனை இப்பதான் பாக்குறேன். உங்களை எல்லாம் என்ன பண்றது? என்ன பண்றது?
பகுத்தறிவு, முற்போக்கு, அது இதெல்லாம் பேசிட்டு ஒரு அடிமை கூட்டத்தை தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ணிக்கிட்டு எங்கள் தளபதி வந்துட்டாங்க, இப்போ எங்கள் ஐயா, எங்கள் சின்ன ஜம்பி, எங்கள் ஐயா உதயநிதியும் வந்துட்டாங்க, அவங்கள பார்க்க போகிறோம், முதலமைச்சராக்கி பார்க்க போகிறோம். அடுத்து அப்படியே ஐயா இன்பநிதியும் ஆக்கிட்டோம்னா, அதை பார்த்துட்டேன்னா நான் இறந்துருவேன் ஒன்று. நான் என்ன சொன்னேன், சீக்கிரம் அவர் ஆக்கி விடுங்க, இருந்தாலும் சாகட்டும். கொடுமை பிடிச்சோம், கொடுமை சிந்தனை சிந்தனை. நமக்கு அந்த குடும்பத்தை விட்டா வேற குடும்பம் சரி வராது. உன் குடும்பம் கூட உனக்கு சரி வராதையா? இவன் 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க, இந்த ஆள் இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். இத கால கொடுமை, கால கொடுமை. என்ன செய்யறது சொல்லுங்க? ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம முன்னோர்கள் பாருங்க, சும்மா இல்ல, தண்ணி ஊத்தி எழுப்புனா கூட எந்திரிக்க தயங்குவான்ட்டு வெந்நீர் ஊத்தி எழுப்புறான். வெந்நீர் ஊத்தி பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியே வா, எலியென்ன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி. இங்கு நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எழில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே, விழிப்புற்று எழுகின்றார். எந்திரி எந்திரி. இந்த பாக்களை எல்லாம் படிச்சுட்டு நீ படுத்து உறங்கினால் நீ இனம் மாறிட்டா உன் மரபணு செத்துருச்சு, செத்துருச்சு. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையால். இந்த நரிகளை வேட்டையாடுகிற வேங்கை புலிகளாக நாம் மாற வேண்டும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் கவனத்தில் வச்சுக்கணும். புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான காலம் இல்லது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாகணும். புலம்பாது. நான் ஒரு கோட்பாடு தான் தம்பி, எங்கள் தலைவன் எங்கள் கற்பிச்சது, செய்யினால் செத்துமடி கிடையாது, செய்யினால் சாகடி. மிக எளிதான தத்துவம் தான் உலகத்திலே. என் அன்பு தம்பி தங்கைகளே, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கறான், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்குங்கிறான் சார்லஸ் டார்வின். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். அது குரங்குலையும் சரி, பாம்புலையும் சரி, நாயிலையும் சரி, நரியிலையும் சரி, பூனையிலும் சரி, புலியிலையும் சரி, யானையிலும் சரி, காட்டா மிருகத்திலையும் சரி, நீர் யானையிலிருந்து எல்லாத்திலும், பூச்சி வண்டு பூரான் எல்லாத்திலுமே தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். இந்த கோட்பாட்டை சுருக்கி என் தலைவனும் கற்பார், கொள்பவன் வெல்வான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சும்மா என்ன செய்யறது, நம்ம விதி, நமக்கு வேற வழி இல்லை சொல்லாத, புலம்பாத. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, விடுதலை உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம். வழி இல்லை வழி இல்லை என்று புலம்பாளிகளின் உடன் பிறந்தார்களே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறிக்கொண்டு வருகிறோம். அதுவும் புரட்சிகர பாதை வழி. சண்டை பாரு, 2ஆம் தேதி எண்ணும் போது எப்படி நடக்குதுன்னு பாரு. அதான் இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றேன், நீ இந்த ஒரு நெஞ்சளவுக்கு வைக்காத, மரப்ப முழுக்க வச்சிரு. அங்க உட்காந்து காசு கொடுத்தவன் மிரட்டுவான். ஏன்னா மந்திரி எல்லாரும் இங்க உட்காந்துருக்காங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், முழுக்க மறைச்சிரு. எவனுக்கு போட்டான்னு தெரியாது, பூரா எனக்கு தான் போடுவான். நீ தொலைக்காட்சி வச்சு படம் போடுறீல, அதுல துணிவு, வாரிசு அதெல்லாம் போடக்கூடாது. என் தம்பி உதயநிதி நடிச்ச ஒரு படம் கழக தலைவன், அதை போடு. அதை போட்டினா அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு போட்டுவான் ஓட்டு. அதை போட்டு விடு, ஒரு தடவை போட்டு விடு, போட்டு விடு. சும்மா எதையாவது ஒண்ணு இதை வேற பாத்துக்கணும் இருக்கா? தேர்தல் நேரத்தில் ஒரு வழக்குன்னு போட்டு என் தேர்தலிருப்பாங்க. அவன் நம்மளை என்ன செய்யறதுன்னு தெரியலையா? எப்படா இவனை கட்டுப்படுத்துறது, அட எப்படா அதெல்லாம் இல்லாத
ஏய், காசு கொடுத்தாலே நமக்கு கூட்டம் வர மாட்டேங்குது, ஓடி போயிருது. இவனுக்கு இப்படி எப்படிடா கூப்பிடுறது? எப்படிடா? நாங்க உணவு கொடுக்கறதில்லை என் அன்பு மக்களே. இன உணர்வும் தன்மான உணர்வும் கொடுக்குறோம் என் பிள்ளைகளுக்கு, மான உணர்வும் கொடுக்குறோம். அவன் வருவான். அவன் ரொம்ப நாளா இந்த நாடகத்தை பார்த்துட்டான்ல. ஒரே நடிகர், ஒரே திரைக்கதை, ஒரே வசனம். நீ எதையுமே மாத்தல. பாங்கா புளிச்சதோ, வாய் புளிச்சதோ, எப்பா ஏ காது புளிச்சிருச்சுப்பா, விடுங்கப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என்னினும் இல்லை என் தம்பி தங்கைகள், உங்களை நம்பிதான் இந்த இனமும் அதன் விடுதலையும் அதன் உரிமையும் இருக்கு. அதனால கவனமா நின்று ஒற்றுமையா நின்று உழைக்கணும். மற்றவங்க சொல்றது அவதூறுகள் அது இதெல்லாம் நீங்க கவலைப்பட்டு இருக்காத, ஒன்னும் பேசாத. நீ எதுக்கும் அஞ்சாத, எதுக்கும் அஞ்சாத. தைரியமா நின்று இன்னும் 3-4 நாள் தான் இருக்கு, உழைச்சிரும். அவ்வளவுதான், அடிச்செறிஞ்சிடலாம். நீ நமக்காகத்தான் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லை. வரலாற்றில் அப்படி ஒன்றும் செய்தில்லை. இந்த படையை தோற்கடிக்க முடியல, இப்படி ஒரு படை இருந்ததுன்னு இல்ல, உலகத்திலே இல்லை. அப்ப இது என்னது? இதை தோற்கடிக்க முடியாதா? பணம் கொடுக்காமல் மக்களுக்கு இந்த என்ன சொல்றது, சமைக்கிற எந்திரம், அந்த குக்கரு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண, இந்த குக்கர்களை இவங்களை தூக்கி போட்டு அமைக்க இப்படி வேக வச்சு விட்டுருணும் எல்லாத்தையும். இவன் குக்கர் தானே கொடுத்தீங்க, குக்கரு, அப்புறம் கொலுசு. என்ன கொடுமை பாருங்க. என்ன கொடுக்குறாங்க? வேட் சேலையா? எப்படி பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட இனக்கூட்டம் பாருங்க. இந்த வேளாண்மை செய்தலையும் நெசவையும் தொழில் என்றே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அது தொழில் அல்ல, அது தமிழர் வாழ்வியல் பண்பாடுங்கிறான். எங்கள் வாழ்க்கை முறையடாது. உழவு செய்வோம் உயிரை காக்க, நெசவு செய்வோம் எங்கள் மானத்தை காக்க. ரெண்டும் தலையாயதுங்கிறான், தலையாய கடமைங்கிறான். ரெண்டையும் செய்கிற என் மக்களை நம்பித்தான் இந்த இடத்துல இருக்க. நான் உங்கள் பிள்ளை வந்தால் வேளாண்மையும் பாதுகாக்கப்படும், நெசவும் பாதுகாக்கப்படும். அந்த மின் கட்டணம் உயர்த்தி நெசவு விசைத்தறிகளை மூடுற அளவுக்கு, நூல் விலையை ஏற்றி அந்த விசைத்தறியை இயங்க முடியாத அளவுக்கு செய்யற ஆள் கிடையாது நான் உங்க மகன். நான் ஏமாற்ற மாட்டேன். நான் குறை கேட்க வந்தவன் அல்ல, அந்த குறையை தீர்க்க வந்தவன். நான் வானத்தில் இருந்து இந்த பூமியை காக்க, ரட்சிக்க, மீட்க வந்தவன் அல்ல. உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவன், உங்கள் வலி சுமந்து நிற்பவன், உங்கள் கனவு சுமந்து நிற்பவன், உங்களை கண்ணீரை துடைக்க கைகளை நீட்டி வருபவன். நீ என்னை மறந்துட்டு நீ கை சின்னத்துக்கு போட்ட. முதல்ல இந்த கை சின்னம் என்ன சின்னம் சொல்லு. இந்த நாட்டை 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்டு இந்த நாட்டில் 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார் என்றால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி. பச்சிளம் குழந்தைகள் பசியோடு பல கோடி குழந்தைகள் உறங்க செல்கிறார் என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி. பாரதிய ஜனதா இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்க காரணம் மக்கள் அல்ல, காங்கிரஸ். அதன் கூட இருந்து ஆட்சி செய்த திமுக. சகிக்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஊழல் லஞ்சத்தால் மக்கள் விருத்துட்டான். 10 ஆண்டு தொடர்ச்சியா கொடுத்து பார்த்தான், இவங்களை சகிக்க முடியல, தூக்கி போட்டான். அவர் ஏறி உட்கார்ந்துட்டாரு, அதிகாரத்தை பிடிச்சுக்கிட்டு. தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற புலன் விசாரணை அமைப்பு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாம் மாண்புமிக்க ஐயா மோடி அவர்களின் 5 விரல்கள் ஆயிடுச்சு. நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். தட்ஸ் ஆல். அப்ப இது விளங்கிக்கணும். இப்ப அவர் நம்மகிட்ட ஒரு பெட்டி தான் இருக்கு, துணி பெட்டி. நம்ம ஓட்டு பெட்டியை நம்பி நிக்கிறோம். அவங்களுக்கு 2 பெட்டி இருக்கு, பணப்பெட்டி, இன்னொன்னு ஓட்டு பெட்டி. அதுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓட்டு டிஜிட்டல் இந்தியா, இது எண்ணியல் இந்தியா, அப்படி நாங்க இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. எண்ணியல் இந்தியா தானே. அதான் 27ஆம் தேதி முடிஞ்சோன்னா 28 சொல்லி சொல்லிட வேண்டியதானே. 27 முடிஞ்சிருது வாக்குப்பதிவு. இரவு டக்குன்னு ஒரு தட்டுல கடன்னு எண்ணி சொல்லிட்டு போகுது. ராத்திரிக்கு சொல்லிட வேண்டியதானே. இந்த ஈரோடு கலக்கல இவங்க தான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது எதுக்கு 2-3 நாள் உள்ள இருக்கு பெட்டி? ஏன்னா மாத்தணும்ல. நீ எண்ணியல் இந்தியா தானப்பா.
அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் என்னுடன் பிறந்தார்கள். 50லையும் ஒவ்வொன்றும் நேர அளவு. ஒன்று 11 மணினா ஒன்று 11:30 இருக்கும், 11:30னா 11:45 இருக்கும், ஒன்றுனா 12 இருக்கும். அப்படி ஒவ்வொரு மாகாணத்திற்கும் நேர அளவு மாற்றம் இருக்கு. அவன் இங்க பாருங்க, வாக்கு எந்திரம் கிடையாது, வாக்கு சீட்டு. அவன் மனித கழிவு இருக்கு பாருங்க, மனித கழிவை எந்திரம் அல்லது அந்த குழிக்கல போயிட்டு அள்ளிட்டு வந்துருது. மனித கழிவை எந்திரம் அல்லது, வாக்கை மனிதன் கையால போடுறான். வாக்கு சீட்டு முறை. அவன் கூட டிஜிட்டல் டெவலப்லாம் பேசி பீத்தி தெரியல. இங்க வாக்கை எந்திரத்தில் போட வைத்து மனித கழிவை மனிதனே அள்ளி கொண்டிருக்கான். எப்படி? ஏன்னா அல்றவன் ஏழுங்கிறனால அவன் அதை பத்தி கவலைப்படல. கோயில்ல மணி அடிக்கிறாங்க பாருங்க குருமார்கள், அவங்களுக்கு கை வலிக்கும்ட்டு மணியை தொங்க விட்டு ஒரு சுத்தியில போட்டான். இங்க பொத்தான அழுத்தினா அது டாயிங் அடிக்கும். நீ போய் பாருங்க கோயில்ல. என்ன சிரிக்கிற? போய் பாரு, கோயிலுக்கெல்லாம் போங்க, போய் பாருங்க. ஏன்னா அவருக்கு கை வலிக்கு, எனக்கு அங்க விஷவாயு தாக்கி நான் செத்தாலும் போனாலும் அந்த மலத்துக்குள்ள இருந்து கழிவுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வராலும் ஏன் இல்லை, ஏன்னா ஏன் இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. நான் வந்தா என்ன நடக்கும்? இதை கை கிட்ட போடு, அதை எந்திரத்துட்டு அள்ளுவேன். தட்ஸ் ஆல், முடிக்க போச்சு. எல்லாம் அமெரிக்கா போல அது போல இங்க செய்யி. சிங்கப்பூர் மாதிரி. சிங்கப்பூர் ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் இருக்கு. இங்க ஊழல் லஞ்சமே தான் நிர்வாகம் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது சொல்லு? ஃபார்மாலிட்டிஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? என்னங்கய்யா அப்ப அங்க 50 லட்சம் கொடுத்தோங்க, இங்க டபுள் ஆயிடுச்சு, 1 கோடி. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க? அதான் ஃபார்மாலிட்டிஸ். நீ குடிக்க வச்சு கொடு, அதை அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பா, அப்போ இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்ப. பொங்கலுக்கு 1000 ரூபா ரேஷன் கடையில் ஒரு வரிசை, இந்த பக்கம் சாலைக்கு இந்த பக்கம் டாஸ்மார்க் கடை, இங்கே காசு வாங்கிட்டு குறுக்க ஒரு சாலை கிடந்து அங்கே போய் வரிசை. அமைச்சர் சொல்றாரு, அது திருப்பி சாயந்தரம் எங்ககிட்டே வந்துடும். இதுதான் டெவலப்பு. மாக்காயக்க தோழர்கள் பாடுவாங்க, எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. படியரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். சதம் அடிச்சா டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு வேலை உருது கீழே, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். இதுல திராவிட மாடல். இந்த மாடல் உங்களுக்கு தெரியுமா? ஐயா தென்கட்சி சாமிநாதன் ஒரு நகைச்சுவை கதை எழுதிடு. சாலையில் போட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏப்பா அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கானு? என்னை தேவாங்கன்னு திட்டாங்கயா. எப்ப திட்டினா? 6 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்காக இப்ப அடிக்கிற? இப்பதானே தேவாங்க பார்த்தேன். அதனால அந்த திராவிட மாடல்லாம் ஒரு நாள் சட்டையை கிழிச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு திரும்பும் போது, ஏப்பா அடிக்கிற? 5 வருஷமா திராவிட மாடல்னே பேசியங்களை ஏன்டா படிக்கிற? இப்பதானே எங்களுக்கு தெரிய வருது என்னன்னு. அந்த நிலைமை இந்த தேவாங்க கதை இந்த திராவிட மாடலுக்கு வரும். மெதுவா ஓடுப்பா, மெதுவா ஓடுப்பா. அவன்ட்டான் அந்த பாட்டை பாட. அவ பேசுற மாதிரி கதா காலச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மள. அமெரிக்கால வாக்கு சீட்டு முறையில வாக்க பதிவு பண்ணி ஒரே இரவுல, அந்த இரவுல எண்ணி சரியாக 12 அந்த மணி, அந்த நேரம் முடிஞ்சு அடுத்த நாள் பிறக்கும் போது இவன் தான் அமெரிக்க நாட்டின் அதிபர் தலைவர் என்று பேச வச்சிடலாம். கைகிட்ட எண்ணி. அந்த மாதிரி நீங்க எண்ணியல் இந்தியாவில் இருக்கிறீங்க. தட்டுனா கட 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 கடக்குன்னு விசையந்தர் எண்ணி சொல்லிடும். அது சொல்லாம எதுக்கு 2ஆம் தேதி வரைக்கும் எண்ணி வைக்க அடிக்க வைக்கிற? பெட்டியை மாத்தணும்.
இப்ப பாருங்க, ஒரு சில வாக்ககத்துல 300 வாக்ககம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், 600 வாக்கு பதிவாகும். நீங்க வேணா பாருங்களேன். ஏன் என்னைக்கு தெரியாம அனுப்பிக்கிட்டே இருந்துவான். என்னடா 300 வாக்கு, இந்த வாக்ககத்துல 300 வாக்கு இது 600 வாக்கு பதிவாயிருக்கு. அப்படி பல இடத்துல பதிவாயிருந்துச்சு. இவங்களுக்கு 1-2 ஒழுங்கா தெரியாது. பெரிய கொடுமை. வசமா சிக்கிக்கிட்டோம். இது சிலந்தி விலைதான். நம்ம வேங்கை புலிகளை ஒன்றும் செஞ்சிடாது. கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிட வேண்டியதான், அடிச்சு நொறுக்கிற வேண்டியதான். ஆமா, ஒண்ணுதான் நான் என் மக்கள்கிட்ட உறவோடு உரிமையோடு நான் கேட்க விரும்புவது, விவசாயி சின்னத்துக்கு விவசாயிகளே வாக்கு செலுத்தலைன்னா வேற வெளிநாட்டுக்காரனா வந்து வாக்கு செலுத்துவா சொல்லுங்க. நெசவும் வேளாண்மையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு வேலை திட்டம் அது. அந்த நெசவாளர்களும் உழவர் குடிகளும் உங்கள் பிள்ளைகளை கைவிட்டீர்கள் என்றால் எங்களுக்கு வேற யாரு வாக்கு செலுத்துவார்? விவசாயிகளே விவசாய தோக்கடிச்சா வாக்கு செலுத்தாம வேற யாரு வெள்ள வைப்பா, வாழ வைப்பா, ஆள வைப்பா? பாருங்க, எங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. கரும்போட கொடுத்துருக்கான். எதுக்கு? ஆலைக்குள்ள கொடுத்து கரும்பை கசக்கும் போது, உடம்ப கசக்கி பிழியும் போதும் இனிப்பான சாறை கரும்பு தருவது போல எங்களை வருத்தி கொண்டு இந்த நாட்டுக்கு மக்களுக்கு உண்மையும் நேர்மையாக உழைப்போம் என்பதை இந்த பிள்ளைகள் உணர்த்துவார்கள் என்பதற்காகவே கரும்போடு இருக்கிற விவசாயியை கொடுத்துறாங்க. விவசாயி யாரிடத்திலும் கைகட்டக்கூடாது என்பதற்காகத்தான் கைகட்டி நிற்கிற விவசாயிடத்திலிருந்து அவனுக்காக கை நீட்டி உங்கள் பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம். நாங்கள் கேட்பது வாக்கல்ல. என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் அன்பிற்கினிய பெற்றோர்களே, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம். இந்த இனத்தின் எதிர்காலத்தை எழுத நிற்கிறோம். உங்களை நம்பி நிற்கிறோம். நீங்க நம்ப நிற்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் துரோகம் அளித்து வாக்கு செலுத்தாமல் விட்டால் வரலாற்றில் பெருந்துரோகமா மாறிடும். அதிமுக வென்றால் ஒரு எண்ணிக்கை, திமுக வென்றால் ஒரு எண்ணிக்கை. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என் தங்கை மேனகா நவநீதன் வென்றால் வரலாற்றில் மாபெரும் புரட்சி. தமிழரின வரலாற்றில் பொன்னேட்டில் பதிவது. ஈரோடு கிழக்கில் வாழ்ந்த மக்கள் புரட்சிகர சிந்தனை கொண்டு மாற்றி எழுதினார்கள் தேர்தல் முடிவை என்று வரும். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் தமிழர் இனமானம் காக்கும், தன்மானம் காக்கும், தமிழர் நிலம் காக்கும், வளம் காக்கும், உங்கள் எதிர்கால பிள்ளைகளின் நல்வாழ்வை பாதுகாக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்த வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது. உணவு இல்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது. அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது. அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. வருஷ நாள் தேர்தலில் நாட்டில் நடக்குது. அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது. அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது போனமும் கூட எழுந்து நிக்கிது. உசுர் இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிக்கிது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காமத்தான் இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. என் அன்பு மக்கள், சூடு சொரணைய மறக்காம 3 வேளை பசிச்சு சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் வேளாண்குடி மகனுக்கு நன்றி செலுத்தணும். அதனால 27ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் வாக்குப்பதிவில் இந்த விவசாயியை தேடுங்க. தேடி நன்றின்னு அவர் தொடுங்க.
அவன் வெல்லுவான், அவன் வாழ்வான், நம்ம எல்லோரையும் வாழ வைப்பான். இதில் மனதில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனா பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னையே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஈரோட்டில் கிழக்கிலே வாழ்கிற என் உயிருக்கினிய உறவுகளே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, அரசியல் ஆர்வலர்களே, ஒரு மாற்றத்தை விரும்புகிற மானமிக்க தமிழினம் சொந்தங்களே,